கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 9/12/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் அவருடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இவரை நிறுத்துகிறேனப்பா. என் தேவனுடைய பிரசனம் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் எல்லா நாசமோச வேலைக்கும் விலக்கி இவரை பாதுகாத்துக் கொள்வீராக. பிசாசானவனை இவருடைய வாழ்க்கையில் திருந்த சகல காரியங்களும் 2 மடங்காக இயேசுவின் நாமத்தில் திரும்ப வரும்படி கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் பாதுகாப்பும் நன்மை இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றிப்பா. தடைகளை மாற்றி இவரை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசனம் எப்போதும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் அப்பா. உங்களுடைய நன்மையான இவர்கள் இவருடைய வாழ்க்கையில் நீ தந்து ஆசீர்வத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கோலும் கைத்தடிமை இவரை தேற்றட்டும் தகப்பனே. நன்மையினால் இவருடைய வாழ்க்கையை நீங்க திருப்தியாக்குங்கப்பா. யோவான் 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்னீங்களப்பா. இவர்கள் நிலைத்திருந்து சகலத்தையுமே நீர் இவருக்கு ஆசீர்வாதமாய் தரும்படியாக ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரையே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/12/2020 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இந்திய தேசத்தில் நன்மைகளை நீர் தரும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. கொரோனா வியாதியிலிருந்து ஜனத்தை நீர் மீட்டுக்கொள்ளும். உடைய பரிசுத்த ரத்தம் தேசத்தை சுத்திகரிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை மேய்த்து கேட்கிறேன்ப்பா. அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்பதை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.